தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மோபதி சார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், முதலமைச்சர் விஜய் 2வது முறையாக டெல்லி பயணம். ஸோ பிரசிடெண்ட்டை சந்திச்சிட்டாரு. காங்கிரஸினுடைய சீனியர் லீடர்ஸ் ராகுல் காந்தி, சோனியா, எப்படி பார்க்குறீங்க? முதல்ல போன வாட்டி இதில் அமித்ஷாவும் சந்திக்க மறுத்துட்டாரு. ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியுமே சந்திக்காமே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இல்லை, அதாவது அமித்ஷாட்டெல்லாம் அவங்க டைமே கேட்கலன்றாங்க. அமித்ஷா டைமுக்கு அமித்ஷா போய் இவர் ஏன் சந்திக்கணும்? இல்லை, அது டெல்லி பத்திரிகையாளர் ஒருவர் தெளிவாகவே என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு ஷெட்யூல் முன்பே திட்டமிடப்பட்டிருந்தது, கடைசி நேரத்தில் தான் ரத்தானது அப்படின்ற ஒரு கருத்தை. இல்லை, அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அமித்ஷாட்ட இவங்க டைம் கேட்டிருந்தாங்கன்னா அது ஃபுல்லாக அரசியல். ஏன்னா இது தாவேக்கான்றது பாஜகவோடைய ஒரு பார்ட் தான். அது புதிய இது இப்போ நமக்கே ஒரு கட்டி வருதுன்னு வைங்க, அது நமக்கு சேர்ந்தது தானே. அது கட்டி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணால் கூட அது உமாபதிக்கு வந்த கட்டியாக தானே பார்க்க முடியும். அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி உடம்பில் இருக்கக்கூடிய கட்டி தான் தாவேக்கா. புரியுதா? அதே தான். ஸோ அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை இங்கே செயல்படுவாங்க. அவங்க ஓனரை பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓனர் இப்போ நீங்கள் வெளியே ஆட்ட வேணாலும் பல கேள்விகளை கேட்கலாம், ஓனர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அந்த மாதிரி தான் வெளியில் விஜய் யாரை வேணாலும் மறக்கலாம், வைக்கலாம், உருட்டலாம். ஆனால் ஓனர் சார் வணக்கம் தான் சொல்லியா. அந்த மாதிரி தான் போனார். ஓனர் பார்த்தாரு. பினாமி பேரில் தான் வச்சுருக்காங்க, அமித்ஷா கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் இப்போ இந்த டைமு அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, காங்கிரஸ் நீ பார்த்தேன்னா அதோட ஒழிப்பேருண்டாங்க. அதுக்காக தான் காங்கிரஸ் கேன்சல் பண்ண வச்சு இதையும் கேன்சல் பண்ணது. ஓ, ஸோ இப்போ இந்த டைமு கேட்டிருக்கேன். இந்த டைமு அமித்ஷா சந்திக்கிறது சந்தேகம் தான். அது சோனியா ராகுலை சந்தித்தா அமித்ஷா சந்திக்க மாட்டாங்க. அதனால தான் முன்னாடியே நாங்கள் நேற்று இந்தியா கூட்டணிக்கு போகல. ஏன்னா முதலாளி கோவப்படுவார் அப்படின்ட்டு நாங்கள் வரலைங்க, அழைப்பு விடுக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் யார் சொன்னா? அவங்களுக்கு ரோட்டில் பிச்சை எடுக்கிறவனு கூட அழைப்பு கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? ஆமாம், பிச்சைக்காரர் முன்னேற்ற சங்கம்னு ஒன்று இருக்குது டெல்லியில். அகில இந்திய பிச்சைக்காரர்கள் முன்னேற்ற சங்கம், அதுக்கு கூட அழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த தலைவனை. தாவேக்கா கொடுப்பாங்க கொடுப்பாங்கடா. அவங்க சின்ன கட்சி வச்சுருந்தா கூட அவங்களுக்கு கூட அழைப்பு கொடுப்பாங்க. ஆமாம், பார்த்தோம். விசிகா, மதிமுக, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் கூட நீங்கள் பிச்சைக்கார சங்கத்துக்கு மாற்றி. இல்லை, நான் அப்படி சொல்லலை. சின்ன சின்ன கட்சிகள் பங்கேற்றாங்க. தேசிய அளவில், மாநில அளவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் மதிமுக பங்கேற்றிருக்காது. இல்லை, வைகோ அவர்கள் இருந்தார். வைகோ இருந்தாருன்னா அவர் பழைய ஞாபகத்தில் டெல்லிக்கு போயிருப்பார், கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா பையன் வேறு இடத்துல வியாபாரம் விற்கிறதுக்கு இருப்பார். அப்பா சரவணா ஸ்டோரோட சேர்த்து வித்துடலான்னு பார்க்குறாரு, ஜாக்கெட் வீட்டு கிடையாது. இப்போ பையன் என்ன பண்ணுறாருன்னா அங்கேயும் பேசிகிட்டு இருக்காரு, இதில் சென்னை சில்க்ஸ்லேயும் பேசுகிறாரு, நீங்கள் எடுத்துங்க சின்ன கடை நல்லா ஓடும் அப்படின்னு. புரியுதா? துணிக்கு எவ்வளோ காசு? ஜாக்கெட் பிட்டு கடை வச்சுருப்பாங்க தெரியுமில்ல, டி நகரில் கடையை ஒட்டி இருக்கும், சரணா ஸ்டோரை ஒட்டி பக்கத்து கடையாகவே இருக்கும். அவங்க இது அப்புறம் போய் அடிக்கடி பார்த்துட்டு வாங்க முதலாளி, அது கொஞ்சம் முடியல, கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா அவங்க வாட்ச்மேன் தூங்குறதுக்கு அதை வச்சு அதை பயன்படுத்திக்கலாம் கீழே. அட போயா, நீ வேறு 3 அடி தான் இருக்குது உன் கடையை வாங்கி, 3 அடிக்கு 7 அடிக்கு கடையை வாங்கி நான் என்ன பண்ணுறேன்? சரி முதலாளி, வாட்ச்மேன் படத்துக்கு வரல, ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் என்கிட்ட போய் பொழைச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் பேரம் பேசிட்டு. யார் மகன் வேறு இடத்துல பேரம் பேசிகிட்டு இருக்காப்புல, அப்பா வேறு இடத்துல பேரம் பேசிகிட்டு இருக்காரு. எங்கே பேரம் படிக்குதோ அப்பா பேரம் பேசுகிற இடத்துல வாங்க மாட்டாங்க, அமௌண்ட் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. மகன் பேரம் பேசுகிற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சார், இப்போ ஒரே கட்சிக்கு எப்படி சார் 2 ஓனர் இருக்க முடியும்? விஜய் தான் ஓனர், விஜய் தான் அதில் தலைவர், அவர் தான் இது. நீங்கள் பிஜேபி ஏதோ ஓனர்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி காங்கிரஸோட உங்கள் கூட்டணியில் இருப்பாங்க? காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்கன்னு யார் சொன்னா? நம்ம அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்காங்க. அது அந்த நேரத்துக்கு வந்தது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ டி நகர் போகிறீங்க, ஷேர் ஆட்டோவில் ஏறுறீங்க, நீங்கள் டிஎம்கேக்காரரு, ஷேர் ஆட்டோ வச்சுருக்கவன் தாவேக்காரன், ஏறாமல் இருப்பீங்களா? அவனுக்கு தேவை 10 ரூபா எடுத்தால் முக்கில் கொண்டு இறக்கி விட போகிறான், உங்களுக்கு தேவை முக்கில் போய் இறங்கணும், அவ்வளோதானே. இதில் என்ன கொள்கை கூட்டணியை வைக்க போகிறீங்க? அவன் வந்திருக்கான், நமக்கு ஆள் தேவை, அவன் வர்றான், அவனுக்கு ஒரு எலும்பு துண்டை போடுறோம், அவனுக்கு நமக்கு ஒரு எலும்பு துண்டை போடுறான்ற மாதிரி கதை தான். இல்லை சார், கூட்டணியில் விசிகாவும் இருக்காங்க, சிபிஐ சிபிஎம் இருந்துட்டு போகுது. அப்படின்னா அதுக்கு காங்கிரஸுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது?
இல்லை விஜய் எப்படி வந்து மோடிக்கு வந்து இது எல்லாமே லோக்கல்ங்க. நீங்கள் மெயின் மேட்ரு ஓனர் அவர் தாங்க. ஓ புரியுதாப்போ? ம் இப்போ சரவணா ஸ்டோருக்காரு எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம். அவர் நடிகர் ஆகிட்டார். அதுக்காக ரஜினி ரசிகர்கள் போய் பார்ப்பான், இவர் வேறு இதில் போயிட்டார், நம்ம தலைவரோட இதில் இல்லைனால அந்த கடையில் போய் வாங்காமல் இருப்பாங்களா? அது வேறு, தொழில் வேறு, இது வேறு. விஜய்க்கு தொழில் வேறு. விஜய்க்கு தொழில் வந்து ஆட்சி அமைக்கணுன்றது. அதுக்கு இவங்க வந்தாங்கன்னா ரைட் ஓகேன்னு சரக்கு வாங்கிட்டு. ஸோ போன வாட்டி அப்போ பாஜகவிடமிருந்து மிரட்டல் வந்ததுனால தான் அவர் ராகுலையும் சோனியாவும் சந்திக்காமல் தமிழ்நாட்டுக்கு வந்தார். மிரட்டல் வந்ததுனால இல்லை, ஒரு செய்தி. இப்போ உங்கள் அப்பா இருக்கார், அவருக்கு எய்த்த வீட்டுக்காரு பிடிக்காது, அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் எப்படி அவரோட போய் உறவு கொண்டாடுவீங்க? அது மிரட்டல்னு சொல்ல முடியுமா? அவங்க அப்பா மிரட்டினதுனால தான் இது முக்கு வீட்டுக்கார்ட்ட பேச மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே புரியும், அண்டர்ஸ்டாண்டபிள். நம்ம அப்பாவுக்கு ஒரு ஆகாது, நம்ம ஏன் அவர்கிட்ட போய் பேசிட்டு தானே இருப்பீங்க. சிம்பிளாக சொன்னேன். இதுக்கு உங்கள் அப்பா மிரட்டல் காரணமாக இவர் வந்து மகன் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அது அண்டர்ஸ்டாண்டபிள். உங்களுக்கும் புரியும், அவருக்கும் புரியும், இவருக்கும் புரியும். ரைட்டு. மோடியினோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? ஏன்னா நித்தி ஆயோக் கூட்டத்தில் இப்போ காலையில் பங்கேற்கணும். அப்போ மோடியும் நிச்சயமாக அப்போ கலந்துரையாடுவாங்க. அதன் பிறகு முதல்வர்களோட வந்து ஒரு ஒரு கேஷுவல் டாக்ஸ் வந்து வச்சுப்பார், ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்பார். அப்போ அந்த சமயத்தில் அப்போ என்னவாக இருக்கும்? சோனியாவையும் ராகுலையும் பார்த்த பிறகு திரு விஜய் நரேந்திர மோடியும் சந்திக்க வேண்டிய நேரிடும். இல்லை, அதாவது என்ன அப்படின்னா அவங்க விட்டுருவாங்க. அப்போ சொல்லியிருப்பார், இந்த மாதிரி அவங்க வச்சு தான் நாங்கள் ஆட்சி பண்ணுறோம், உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டே கிடையாது, ஆட்சி கவுந்துருன்றதுனால இது பண்ணுறோம். அவங்க சோனியாவும் ராகுலையும் பார்க்க சொல்கிறாங்க. 2 பேருக்கு வேலையே கிடையாது. சோனியாவுக்கு என்ன வேலை இருக்குது? சோனியா அம்மையார் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது, வெளியில் வர்றதே கிடையாது, வீட்டில் தான் சும்மா இருப்பேன். சமையல் நம்ம ஊர் பொம்பளைங்க மாதிரியா சமையல் இமெயில் பண்ண போகிறாங்களா? பிஸியாக இருக்குது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும், மூக்கு சிந்தி விடணும், ராகுல் பேரம் பேத்தியை பார்க்கணுங்களா? அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி சும்மா தான் இருக்காங்க. ராகுலுக்கே வேலை கிடையாது. இப்போ ராகுலுக்கு என்ன வேலை இருக்குது? பிஸியாக இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? இல்லை, ஒவ்வொரு மாநில தேர்தலாக போய் சூப்பராக பிரச்சாரம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இப்போ என்ன இருக்குது வேலை? இப்போ ஒன்றுமே இல்லை, சும்மா தான் இருப்பார் வீட்டில் தூங்கி. இப்போ மக்களுக்கான பிரச்சனைகளை குரல் எழுப்புறாரு. எங்கே எங்கே எழுப்புறாரு? நாளைக்கு காலைல 11 மணிக்கு எழுப்புறாரா? சும்மா தான் வீட்டில் இருக்கிறாரு. இவர் போகிறாரு, போகும்போது போய் பார்க்குறது தான். சும்மா ஒரு சந்திப்பு. இதில் வந்து மோடி தப்பாக நினைக்க மாட்டார். தப்பாக நினைக்க மாட்டாருன்றீங்க. ஓ சரி சரி. இப்போ இந்தியா கூட்டணியுடைய இந்த மீட்டிங்கும் நடந்துச்சு. நீங்கள் சொன்னது போல் அந்த மீட்டிங்கில் விஜய் பங்கேற்கலை. சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூப்பிட்டாங்க, ஆனால் அவரை கூப்பிடல. அதுதானே முக்கியம். அதில் பங்கேற்கல, அப்புறம் என்ன? பங்கேற்கல. ஸோ இப்போ அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகள், பிராந்திய கட்சிகள் எல்லாருமே வந்து காங்கிரஸை வந்து ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, கடுமையான விமர்சனத்தை பண்ணியிருக்காங்க. திமுகவோட நீங்கள் அணுகிய முறை சரியில்லை, இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை, மாநில கட்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீக்கெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் பாணியில் சொன்னால் சோழியை முடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கருத்தை காட்டமாக அகிலேஷ் யாதவ், ஆர்ஜேடி திரு தேஜஸ்வி யாதவ் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. சிபிஎம்முமே வந்து பேசியிருக்கிறாங்க. அப்போசிஷன் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் ஏன் வந்து வீக்கெண்ட் பண்ணுறீங்க, இந்த அணுகுமுறையை மாற்றணும், பெரிய அண்ணன் பிக் பிரதர் மனப்பான்மையை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை காட்டமாக வந்து வச்சுருக்காங்களாம். பெரிய அண்ணன் மனப்பான்மைன்னு இல்லை, காங்கிரஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் இவங்கெல்லாம் ஏன் அதை போய் கட்டி அழுகிறாங்கன்னு தெரில, மாநில கட்சிகள்லாம். புரியுதா? ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸ் தயவு தேவையே இல்லை. ஆர்ஜேடியை ஒழிச்சதே யார்? காங்கிரஸ் தான். நீங்கள் பீகாரில் ஃபீல்டில் இருந்தீங்க. ராகுலோட அணுகுமுறைன்றது ஒரு கேடுகட்ட ரொம்ப கேவலமான அணுகுமுறை. ஒரு மாநிலத்தில் மட்டும் கிடையாது. நாங்கள் இங்கே பீகாரில் எலெக்ஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் நாமினேஷன் பண்ணுறது இன்றைக்கு இறுதி நாள், இன்றைக்கி சாயந்தரத்தோட முடியுது, இன்றைக்கி காலையில் வரைக்கும் கூட்டணியில் முடிவு பண்ணல. ஒரு 30 இடங்களில் 2 பேருமே போட்டி போடுறாங்க. கூட்டணின்னு வச்சுக்கிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை முன்ன பின்ன போயிட்டுருக்கு. இவங்களும் கேண்டிடேட் போடுறான், அவனும் கேண்டிடேட் போடுறான். அப்புறம் பிஜேபி ஜெயிக்காம இவங்களாம் ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் வந்து இந்தியாவில் முடிஞ்சு போச்சு. ஒன்று தெரிஞ்சு, காங்கிரஸ் இனி தலை தூக்கவே முடியாது. காங்கிரஸ் இன்னும் தலை தூக்கணும் அப்படின்னா இப்போ திருந்துனா இன்னொரு 15 வருஷத்தில் இப்போ சமீபத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. குறைந்தபட்சம் ஒரு 15 வருஷம் ஆகும். ஸோ காங்கிரஸ் இந்தியாவில் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணின்னு இவங்க போகிறதே இனி கேடுகாலம் தான். அதை உணர்ந்துட்டாங்களா இந்த மாநில கட்சிகள்? இப்போ நேற்று இந்தியா கூட்டணி மீட்டிங்கில் அதை பேசியிருக்காங்க. மாநில கட்சியில் எல்லாருமே தெரியுமே, மம்தாலேருந்து எல்லாருக்குமே தெரியும். மம்தாவே அங்கே காலி பண்ணி விட்டாங்க. புரியுதா? மம்தா ஒரு டுபாக்கூர்ன்றதை அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதா? அந்த மாநிலத்தில் ஒரு துளி வளர்ச்சி கூட கிடையாது. இப்போ கேவலமாக அந்த 15 ஆண்டு கால ஆட்சியில் இருந்தது. வெஸ்ட் பெங்கால் மக்களை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா,
ஒருத்தனை தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா அவன் அதோட அவ்வளோதான். அந்த மாநிலத்தில் தலை தூக்கவே முடியாது. தமிழ்நாட்டில்னா கூட சிபிஎம் அப்படி தான் போச்சு. தமிழ்நாட்டில் கூட ஜெயலலிதா போனால் ஒரு 5 வருஷம் விட்டு வச்சு திருப்பி கொண்டு வருவாங்க. கேரளாவில் காங்கிரஸ் இந்த டைம் ஜெயிச்சுன்னா அடுத்த டைம் கம்யூனிஸ்ட்டு இல்லை ஒரு டைம் எக்ஸ்ட்ரா போகும். ஆனால் வெஸ்ட் பெங்காலோட பழக்கம் வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தனை வந்து அதீதமாக அவனை நம்பி மோசம் போயிட்டு அதோடு அவனை வெட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி 22 ஆண்டுகள் 27 ஆண்டுகள் ஆட்சி செய்த கம்யூனிஸ்ட்டுகளை மண்ணை தோண்டி புதைச்சி புல்லு கூட முழிக்காத அளவுக்கு புதைச்சிட்டாங்க. கவுன்சிலர் சீட்டு கூட வர முடியாத அளவுக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அண்மைய தகவல் என்ன வந்துட்டு இருக்குன்னா மம்தா பானர்ஜி காங்கிரஸில் இணைய போகிறாங்க, தேசிய துணைத் தலைவர் பதவி கொடுக்க போகிறாங்க. வேறு வழி இல்லை. கட்சி உடஞ்சி போச்சு. கட்சி முடிஞ்சு போச்சு, உடஞ்சி போகல. இனிமே வந்து அவர்கள் ஆட்சிக்கு இந்த 80 சீட்டு வந்தது பெருசு. இனி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் இன்னொரு 15 வருஷத்துக்கு வர முடியாது. 15 வருஷத்துக்குள்ளே அந்த அம்மா கதை முடிஞ்சு போகிற யார் இப்போ காங்கிரஸோட சேர்ந்து எதையாவது ஒன்று பண்ணுச்சுன்னா தான் எதையாவது ஒன்று பண்ணி திரிணாமுல் காங்கிரஸை பிடிங்கிடுவாங்க. இவங்க கூட இருந்தவொடனே இதோட அராஜகம் திமிரு தெனாவட்டுக்கு காரணமாக கட்சியை உடச்சிட்டாங்க. ரொம்ப ஓவர் அது வந்து அராஜகம். ரெண்டாவது வந்து வளர்ச்சியின்மை, எவனையும் சுதந்திரமாக நடமாட விட்டுறதில்லன்னு சொல்லி இது பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் ஏதோ இன்னும் இன்னும் உயிர் வாழக்கூடிய காலங்களில் இன்னும் 85 வயசு ஆயிடுது, 87 வயசு ஆயிடும், 15 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால மீதி காலங்களை ஓட்டணும்னா அது காங்கிரஸ் சண்டி பொழைச்சி எம்பி எலெக்ஷன் நின்று திருப்பி ஜெயிச்சு ஏதாவது தேசிய அரசியலுக்குள்ளே புகுந்து எனக்கு தேவை ஒன்று பண்ணால் தான் அதோட வாழ்க்கையை ஓட்ட முடியும். இல்லைன்னா உத்தரப்பிரதேசில் மாயாவதியோட நிலைமை தான் இது பண்ணுறது. தலை தூக்கவே முடியாது, அவங்க தூக்கி உள்ளே வச்சுருவாங்க ஏதாவது ஒரு கேஸில். சார் இப்போ திமுகவுமே என்ன சொல்லுது, இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இனி இடம்பெற மாட்டோம், அதில் தெளிவாக இருக்கோம், தேசிய அளவில் நாங்கள் 3வது அணியை கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன். ஆமாம், காங்கிரஸை பாருங்கள், எலெக்ஷன் டயத்தில் காங்கிரஸ் வாயில் மண்ணை போட்டுருவாங்க. இந்த 3ஆம் அணி வந்து எல்லாமே வேறு பேரில் ஒரு புதிய அணியாக மாறும். இப்போ இந்த இந்தியா கூட்டணி இருக்காதா சார்? இந்தியா கூட்டணி முடிஞ்சு போச்சு, அதோட கதை முடிஞ்சு. இப்போ 2 மாதத்துக்கு ஒருக்க நாங்கள் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறாரு. மல்லிகார்ஜுன கார்கே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு யாருன்னு தெரியாது, அவர் சொல்லி என்ன பேசுகிறேன் புரியுதா? யாருன்னு கேட்பாங்க, யாருங்க அவர் அப்படின்னு. இப்போ அவர் தான் காங்கிரஸ் தலைவர்னா எவனுக்கு தெரியும்? அவர் ஃபோட்டோவை கொண்டு காட்டுங்க எங்கேயாவது, இந்த காங்கிரஸ்காரர்கிட்டே காட்டினீங்கனாலே தெரியாது, யாரோ ஒரு பார்த்த மாதிரி இருக்குன்னு அவர் சொல்லி இவன் கேட்க போகிறான். அதனால் காங்கிரஸ் வந்து முடிஞ்சு போச்சு, அவர் அகில இந்திய அளவில் முடிஞ்சு போச்சு. இல்லை சார், அப்படி 3வது அணி கட்டமைக்கிறாங்கன்னா ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் இப்படிலாம் கட்டமைச்சாங்கன்னா அது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வர்றதுன்னா உதவும். காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி அமைச்சோம்னா, 3வது அணி அமைச்சோம்னா ஓட்டு இன்னும் பிரியும், மோடிக்கு இன்னும் ஈஸியாக ஏதோ நான் ஆகிட்டு போகுது. காங்கிரஸ் முடிஞ்சிடும்ல, அதோட இந்த 100 சீட்டில் இன்னும் 40 சீட்டு கூட வராது காங்கிரஸ். எப்படியா இருந்தாலும் பிஜேபியாக இருந்தால் ஜெயிக்க போகிறான் அடுத்த டைம், ஏன்னா எதிர்கட்சி இல்லை. இப்போ இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஏதாவது அடித்து உடச்சி தான் மாற்றம் கொண்டு வந்தால் தான் உண்டே தவிர, இல்லைன்னா மீண்டும் பிஜேபி தான் வரப்போகிறான். பிஜேபி வரப்போ இவங்களே அதோட அழிச்சிட வேண்டியதானே, தீய சக்தி காங்கிரஸ் அதோட முடிச்சு கட்டிட வேண்டியதான்றதான் தீய சக்தி காங்கிரஸ் அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. ஓகே, நீங்கள் நான் இப்போ சொன்னேன்னு போட்டுறாதீங்க, புரியுதா உங்களுக்கு? அவங்க நினைக்கிறது அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ தேஜஸ்வியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் எல்லாரும் காங்கிரஸை மண்ணை போட்டு முடிவாங்க. சார் நான் என்ன கேட்குறேன் சார், இப்போ திமுக கடைசியாக உணர்ந்துருச்சு நம்மளை இப்படி முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க, நம்ம சொல்லியும் இப்படி காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ விஜயும் இது பார்ப்பார்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில கட்சிகளை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு விஜய்க்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. விவரம் தெரியறதுக்குள்ள தோட கழட்டிட்டு போயிடுவாங்க. இந்த குழந்தை தோடு திருடுறாங்க, அப்படி தான் அப்பா கூப்பிட்றாரு அங்கிட்டு பாருன்றதுக்குள்ள அது சுதாரிக்கிறதுக்குள்ள கழட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கையாமையான்னு கத்த வேண்டியதான். அந்த மாதிரி விஜய் ஏமாத்துறது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஏமாத்தி எம்பி சீட்டே வாங்கிட்டாங்கல்ல. ஆமாம், பிரவீன் சக்கரவர்த்தி வாங்கிட்டாரு. ஸோ இறுதியான ஒரே கேள்வி, அப்போ 3வது அணி அமையும், அதுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான போட்டியாக தான் இருக்கும் 2029 அப்படின்னு சொல்லுவீங்களா சார்? ஆமாம், நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். காங்கிரஸ் அதோட மண்ணை கவிடும். புரியுதா? இப்போ இவர் சிஎம் ஆகிட்டாருன்னா அவங்க தாவேக்காக்காரன் இப்போ தாவேக்காக்கு ஓட்டும் போட மாட்டான் விசிலுக்கு. நான் அதான் நம்ம அண்ணன் தான் சிஎம் ஆகிட்டார்ல, இனி எதுக்கு ஓட்டு போடணுன்றான்.
அப்போ டோட்டலாக தாவேக்கா கூட்டணி நிற்கிறவன் ஒருத்தன் கூட தர மாட்டான். ஓகே. மீண்டும் திமுக வந்து காங்கிரஸ் இதோட அழிச்சு கட்டிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட வராமல் காலி பண்ணி விட்றாங்க தமிழ்நாட்டில். அப்படி தான். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக நிதானமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.